கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. அருமையான இந்த காலை நேரத்திலையும் ஒவ்வொரு ஜெப குறிப்புகளாய் ஜெபித்து கொண்டு வருகிற இந்த ஜெப வேலையிலையும் இரவு கடந்து பகல் சமீபித்து வருகிற இந்த நேரத்திலையும் எத்தனையோ பேர் படுக்கையிலே தங்களுடைய ஓட்டத்தை முடித்து விட்டார்கள். போன ராவிலே ஜீவித்தோர் பலர் இப்பூவி விட்டு போய்விட்டார்கள் என்று பக்தர்கள் பாடுகிறார்கள். ஆனால் தேவாதி தேவன் நம்மளுக்கு ஈவாய் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய துணைகளுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாவதற்காக தேவன் நம்மளுக்கு இந்த ஒரு நாளையும் ஈவாய் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நம்மளுக்கு கூட்டி கொடுத்த தேவனுக்கு இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒரே ஒரு விசை நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே, எத்தனையோ பேர் உம்முடைய சமூகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். எத்தனையோ உலகத்தார்கள் இப்பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனால் நீர் எங்களுக்கு உம்முடைய நாட்களை கொடுத்தபடியினால சோதரம். நீர் எங்களுக்கு இந்த அதிகாலை வேலையை அல்ல, இந்த நாளையே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் சுவாமி. அப்பா, இந்த பூமியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறபடியினால், வெளியேறி போனவர்களால் அவர்கள் எல்லாம் அசுத்தவான்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் பாவிகள் அல்ல. எத்தனையோ பரிசுத்தவான்கள் வந்தாலும் நீர் எடுத்துக்கொண்டாலும் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக, நீர் கொடுத்த ஊழியத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதற்காக, ஐயோ இந்த ஒரு விசை மனம் திரும்பி விட மாட்டானா என்பதற்காக தேவன் இந்த நாளை கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோடு, ஒரே ஒரு விசை நன்றியுள்ள இருதயத்தோடு சத்தத்தை உயர்த்தி முடிந்த அளவுக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நினைத்து கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரமையா சோதரமையா நமக்கு நன்றி, நன்றி, மக நன்றி ஐயா, மக நன்றி ஐயா, நன்றி ஐயா, மக நன்றி ஐயா, மக நன்றி செய்தீரே, நன்றி அப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா, எத்தனையோ நீதிமான்களுக்கு கிடைக்காதோ, நீதிமான்களுக்கு கிடைக்காத ஒரு நல்ல நாளைக்கு சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் ஐயா, வல்லமைகளை அப்பா அணுகாதபடி, வல்லமைகளை அணுகாது தெய்வங்களை எதற்காய் தேவனை துதித்தாலும் துதியாவிட்டாலும் 3 காரியங்களுக்காய் தேவனை துதிக்கணும். இதை சொல்லி நேரடியாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் போக பிரயாசப்படுகிறேன். தேவாதி தேவன் ஒரு நாளை நம்மளுக்கு காண செய்கிறார், அதற்காக. இரண்டாவது, அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளுக்கு தருகிற மிக முக்கியமான 3 காரியம். ஒன்று உண்ண உணவு, மற்றொன்று உடுக்க உடை, மற்றொன்று இருக்க இருப்பிடம். இந்த 3 தான் ஒரு மனிதனுக்கு ஆதாரமே. கர்த்தர் இந்த 3ல நம்மளுக்கு எந்த விதமான குறைவு இல்லாமல் நம்மளை கிருபையாய் நடத்துகிறார், கிருபையாய் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். 3வது, நாம் தேவனை துதிக்க வேண்டியது தேவன் நம்மீது இந்த நாளிலே பாராட்டுகிற இரக்கத்திற்காக. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, ஆனாலும் நேற்று எச்சரிப்பின் வார்த்தை கேட்டோம், அதற்கும் ஒரு முடிவு வருகிறது. எவன் மீது இரக்கமாய் சித்தமாய் இருக்கிறானோ அவன் மீது இரக்கமாய் இருப்பேன்,
அப்படியானால் தெய்வம் எல்லார் மேலும் இரக்கமா இருக்க மாட்டார். நம்மீது தெய்வம் இரக்கமுள்ளவரா இருக்கிறாரே. இந்த 3 காரியத்திற்காக நாம் எப்பொழுதும் தேவனை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த காரியங்களுக்காக இடைவிடாமல் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் தனிப்பட்ட ஜீவியத்திலே துதி பலிகளை ஏறெடுக்கும்படி மிகுந்த தாழ்வன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. எனக்காக என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். நேற்று எனக்காக கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து முதலாவது நாம் தியானித்தது, கர்த்தர் நம்மளுக்காக முதலாவது ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார். எப்படிப்பட்ட இடம்? நீர்ப்பாய்ச்சலான இடத்தை ஆயத்தம் பண்ணுவார் என்று கேட்டோம். இரண்டாவது, தேவன் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார்? சில மனிதர்களை நம்மளுக்கென்று ஏற்ற சூழ்நிலையிலே ஒப்பு கொடுப்பார். எந்த நேரத்தில் அவர்கள் உதவி செய்ய வேண்டுமோ, எந்த சமயத்திலே உதவி செய்ய வேண்டுமோ அந்த சமயத்திலே அவர்கள் உதவி செய்ய கர்த்தர் சில மனிதர்களை ஒப்பு கொடுப்பார். மூன்றாவது, சில மனிதர்களை, சில ஆட்களை, ஜீவனை கொடுக்கக்கூடிய சில ஆட்களை ஊழியத்திற்காக, நம்மளுடைய சபைக்காக, நம்மளுடைய வார்த்தைக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஆட்கள் தாவீதுக்கு எழுப்பினது போல அந்த ஒளிமுக வாசலில இருக்கிற அந்த கிணற்றாண்டையிலே போய் ஒரு தண்ணீரை கொண்டு வந்தார்கள். தங்கள் பிராணனையும் பாராமல் அந்த தண்ணீரை கொண்டு வந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே மூன்றாவது, நம்மளுக்காய் ஜீவனை கொடுக்கிற சில ஆட்களை தேவன் எழுப்புவார் என்பதை நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக கர்த்தர் எனக்காக என்ன செய்ய போகிறார்? இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற, குறிப்பா எனக்காக ஜெபிக்கிற, எனக்காக ஜெபியுங்கள் என்ற செய்தியின் தலைப்பிற்கீழாக வந்திருக்கிற, ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் முதலாவது ஆசீர்வதிப்பாராக. எனக்காக ஒருவர் வழக்காடினால் நலமாயிருக்கும். இந்த காலை நேரத்துல எனக்காக யார் எதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஊழியன்ட்ட போனா எனக்கு பதில் கிடைக்கல, ஒரு விசுவாசிட்ட போனா பதில் கிடைக்கல, ஒரு உலகாத்தான்ட்ட போனா பதில் கிடைக்கல, அங்கு போன நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்காக செய்ய போகிற சில காரியத்தை உங்கள் கண்முன்பதாக நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார்? ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓசியா 3:3 வாசிக்கும் பொழுது, அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்று அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கேட்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளுக்கு முதலாவது செய்ய போகிற காரியம் என்ன? வேதத்திலே வாசிக்கும் பொழுது எனக்காக நீ காத்திரு, எனக்காக நீ காத்திரு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்மளுக்காக காத்திருக்கிற மனிதர்கள் யார்? நம்மளுக்காக உடன் பிறந்தவர்களோ அல்லது உற்றார்களோ காத்திருப்பதே இந்த நாட்கள்ல ரொம்ப பெரிய கேள்விக்குறியாயிருக்கிறது. ஆனால் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் அவளோடு இருக்கிறவளை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறதை சொல்லுகிறான், நீ எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன். ஏதோ ஒரு உரையாடலை போல இது காணப்படுகிறது. காத்திரு என்று முதலாவது அவளை பார்த்து சொல்லுகிறார். இந்த காத்திருப்பு என்பது எல்லாராலையும் இருக்க முடியாது, எல்லாராலையும் காத்திருக்க முடியாது. ஒரு பேங்குக்கு போனாலே அங்க அநேக நேரம் காத்திருக்க சொன்னா நம்மளுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகும், கோவம் வரும், என்ன செய்யறதுன்னே தெரியாது. எப்ப பார்த்தாலும் இந்த பேங்க்ல இப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு பஸ்ஸுக்கு காத்திருந்தோம்னா கொஞ்சம் லேட்டா வந்துருச்சு, ஒரு 10 நிமிடம் லேட்டா வந்துருச்சுன்னா இந்த கவர்மெண்டே இப்படிதான். நம்ம போற நேரம் பார்த்துதான் அன்னைக்கு லேட்டா வந்திருக்கோம். ஆனா நம்ம ஒரே வார்த்தையில சொல்ல ஒரு கவர்மெண்டே சரியில்லை. எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு கடைக்கு சாப்பிட போறோம், சாப்பிடும் போது அங்க இருக்கிறவங்க சரியா சர்வ் பண்ணல, இல்ல நம்மளை கவனிக்கல, நம்மளை வெயிட் பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை நம்பி வந்த பாருங்க, ஒரு சாப்பாடு கூட உங்களால எனக்கு சரியா தர முடியல, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்ற காத்திருப்பு என்பது எல்லாராலும் இருக்க முடியாது. யாரால காத்திருக்க முடியும்? காத்திரு என்ற அர்த்தத்தின், காத்திரு என்ற வார்த்தையின் மறு அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 22:5 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்,
நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். வேலைக்காரனை நோக்கி, இங்கே காத்திருங்கள் என்று ஆபிரகாம் சொல்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காத்திரு என்றால் என்ன அர்த்தம்? உடன் வேலையாட்களை தேவன் நம்மளுக்காக எழுப்ப போகிறார். உடன் வேலையாட்களை மட்டும்தான் ஊழியன் சொல்லுகிற, தெய்வம் சொல்லுகிற எல்லா காரியத்திற்காக காத்திருக்க முடியும். மற்ற ஒருவராலும் அவ்வளவு சீக்கிரம் காத்திருக்க முடியாது. மோசையின் வாழ்க்கையில் ஒன்றாய் இணைக்கப்பட்டு வருகிற ஒரு வாலிபன் தான் யோசுவா. மோசே தேவனிடத்துல காத்திருந்து ஜெபிக்கிறான். ஆனால் யோசுவா மோசைக்காக பூமியில அல்ல, அவன் ஆரோனோடு அல்ல, மற்ற கூட்டத்தாரோடு அல்ல, மற்ற ஜனங்களோடு அல்ல, பாவம் செய்ய போகிற அந்த மனிதர்களோடு அல்ல. காலேபு கூட அந்த இடத்துல காணாம போயிடுறாரு. ஆனா யோசுவா ஆசாரிப்பு கூடாரத்துல மோசைக்காக காத்து கொண்டிருந்தார். இதனால் என்ன சொல்ல வருகிறேன்? காத்திரு என்ற வார்த்தையின் மறு அர்த்தம், மறுமொழியாக்கம் என்ன? கர்த்தர் நம்மளுக்காக உடன் வேலையாட்களை எழுப்ப போகிறார். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் ஊழியத்துல பங்கெடுக்க யாரும் இல்லை, என் ஊழியத்தை சுமந்து கொண்டு போக ஆள் இல்லை. இத்தனை ஆட்கள் இருந்திருந்தா நான் இத்தனை ஊழியத்தை செய்திருப்பேன். எனக்கு ஏற்ற நல்ல நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும், நம்பிக்கையான ஒரு துணை வேணும். அது வாலிப பையனா இருந்தாலும் சரி, வாலிப மகளா இருந்தாலும் சரி, வயதிலே மூத்தவர்களா இருந்தாலும் சரி. இன்னும் சிலருடைய ஆசை என்ன தெரியுமா? மூத்த வயதுள்ள நல்ல தகப்பன்மார்கள் கிடைத்தா நல்லா இருக்கும். தாவீதுக்கு கிடைத்த நாத்தான் வேலை போல, தாவீது கிடைத்த சாமுவேல் தீர்க்கதரிசியை போல எனக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவதற்கு, என்னைய கண்ட்ரோல் பண்றதற்கு, நான் தடுமாறி போய்விடாத அளவிற்கு என்னைய தூக்கி கொண்டு போறதற்கு என்னோடு இருக்கிற நல்ல வயதில் மூத்த நல்ல பரிசுத்தவான்களோ இல்லாவிட்டால் உலகத்தின் அனுபவம் படைத்தவர்களோ எனக்கு உடனாக இருந்தால் நலமாயிருக்கும். தாவீது வயதுல சிறியவன் தான், ஆனால் அவனோடு இருந்த ஊழியர்கள் எல்லாமே அவனை காட்டில் வயதிலே மூத்தவர்கள். சவுலோடு ஊழியம் செய்தவர்கள், சவுலினுடைய ராஜ்யபாரம் இருக்கும் பொழுதெல்லாம் அவனோடு இருந்த மனிதர்கள் தாவீதோடு இருந்தாங்க. தாவீது அனைவருடைய வார்த்தையை கேட்கிறவனாய் கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, காத்திரு என்ற வார்த்தையின் மறுமொழியாக்க என்ன? கர்த்தர் உங்களுக்காக சில உடன் வேலையாட்களை வருகிற நாட்களை எழுப்ப போகிறார். வேலையாட்கள் என்றால் ஏதோ கிச்சன்ல வேலை செய்வது, வீட்டுல வேலை செய்வது அதெல்லாம் வேலையாட்கள். வேலையாட்கள் என்பது ஊழியர்களை காண்பிக்கிற. ஊழியர்கள் என்றால் ஆங்கிலத்திலே ஒர்க்கர், அதே மலையாளத்தில் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆதி நாட்கள்ல ஊழியர்களை வேலையாட்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். இப்பொழுதுதான் காலங்கள் மாறி ஊழியன் ஊழியன் என்கிற கணம் 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 என்பது வந்துவிடுகிறது. ஆனால் நாம் எல்லாரும் நெகேமியாவிலே வாசிக்கிறது போல கர்த்தருடைய பெரிய வேலையை செய்கிறவர்கள். ஊழியமே கர்த்தருடைய வேலை என்று சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை இந்த பெரிய வேலைக்கு அழைத்தார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் வேலைக்காரர்கள் என்பது ஊழியர்களை காண்பிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்கள் குடும்பத்திலே உதவி செய்ய ஒத்தாசையா இருக்க நம்பிக்கையான வேலையாட்கள் இல்லையா? நீங்கள் விரும்புகிற வேலையாட்கள் இல்லையா? எனக்காக இந்த காரியத்தை நான் போக முடியல, ஆனா நான் நம்பி சில ஆட்களை அனுப்புறேன், அவங்க போய் இந்த காரியத்தை சொதப்பிட்டு வந்துடுறாங்க, இந்த காரியத்தை கெடுத்துட்டு வந்துடுறாங்க, இதற்கு ஒரு முடிவே உண்டாக மாட்டேங்குது. எப்படி நான் இவங்களை நம்புனேனோ அதற்கு தாறுமாறா செயல்படுறாங்க. அது பிள்ளையா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம். இதற்கு முன்பதாய் நம்பி சில ஊழியர்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம், சில விசுவாசிகள் உங்களுடைய பெயரை கெடுத்திருக்கலாம். நம்பிக்கைக்குரியவர்களை நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் மாறுகிற அளவிற்கு அவர்கள் எத்தனமாய் நடந்திருக்கலாம். அவர்கள் உங்களை வஞ்சித்து ஏமாத்தி இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவருடைய வசனத்தை நம்புவதிலே அனுப்புகிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வேரோடு புடுங்கி அகற்ற போகிறார். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் வேரோடு புகுட்டி அகற்ற போகிறார். ஆரோனை நம்பிதான் கர்த்தர் மோசையின் இடத்திலே சந்திக்க வைத்தார். ஆரோனை நம்பிதான் மோசையை கர்த்தர் மோசையின்
தன்னிடத்திலே சந்திக்க வைக்கிறார் தேவாதி தேவன். ஆனால் ஆரோன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் இருந்தான் என்பதானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதர்கள் அவனை நெருக்கிய பொழுது மோசையை மறந்தான், தேவனை மறந்தான், மோசையினுடைய பிரமாணங்களை, மோசையினுடைய கோபத்தை மறந்தான், மிரியாமை மறந்தான், தீர்க்கதரிசியின் வார்த்தையை மறந்தான், தேவன் செய்த அற்புதங்களை மறந்தான், செங்கடலை பிளந்ததை மறந்தான், வாதைகளை மறந்தான், எல்லாவற்றையும் மறந்தவனாய் மனிதனுக்கு பயந்து, மனுஷிகளுக்கு பயந்து, பொல்லாத விக்கிரகத்தை உண்டு பண்ணுகிற ஒரு விக்கிரகத்தின் ஆசாரியனாய் ஆரோன் அன்றைக்கு மாறி போனானே. இன்றைக்கு நீங்கள் நம்புகிற சில மனிதர்கள், நீங்கள் நம்புகிற சில வாலிபர்கள், நீங்கள் நம்பியிருந்த சில உடன் ஊழியர்களாய் இருந்தவர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணினார்களா? உங்களுடைய குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அவர்களை உங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்த போகிறார். இன்றைக்கு தேவன் அவர்களை உங்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு போக போகிறார். ஏன் இவங்க பிரிச்சுட்டு போறாங்க, ஏன் எனக்கு இதை விட்டு போகிறார்கள் என்று நீங்கள் அங்கலாய்க்க வேண்டாம். அவர்களை தேவனை பிரித்து கொண்டு போகிறார், அவர்களை தேவனை அகற்றி கொண்டு போகிறார். ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நினைப்பூட்டுகிறார். மொர்தெகாயின் காலத்துல அவன் காவல்காரனாய் வாசலிலே அமர்ந்திருக்கும் பொழுது அவன் அரண்மனையில் இருக்கிற சில காரியங்களை ராஜாவிற்கு முதலாவது காவல்காரனாய் இருந்தான். அதன் பின்பு அவன் வாசலிலே காவல் காக்கிறவனாய் மாறி போனான். அப்ப ராஜாவுக்கு காவல்காரனாய் அவன் இருந்த பொழுது சில 2 பொல்லாத மனிதர்கள் ராஜாவின் மீது கை போட வேண்டும் என்று, ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். மொர்தெகாய் அந்த மனிதர்களுடைய கரத்திலிருந்து, அந்த பொல்லாத மனிதனுடைய எண்ணங்கள் செயல்பாட்டிலிருந்து ராஜாவை மொர்தெகாய் தப்புவிக்கிறான். இதை தொடர்ந்து வருகிற எல்லா வேத பகுதிகளிலே ஒரு ராஜா எடுத்து வாசிக்கிறான். என்ன சொல்ல வருகிறேன், ராஜாவை நம்பி சிலர் உண்மையான வேலைக்காரர்கள் என்று சொல்லி நிறுத்திட்டு போனா அந்த வேலைக்காரர்களே ராஜாவை எழும்பி கொலை செய்வதற்கு எத்தனை பண்றாங்க. இன்றைக்கு சில உடன் ஊழியர்களை நம்பி நம்ம முழு காரியத்தை சொல்லும் பொழுது அவர்களே நம்மளுக்கு தீங்காய் மாறுகிறார்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்காக தேவன் வாசலில ஒரு மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவன் அடிமையா இருக்கலாம், இன்றைக்கு உங்களுடைய பார்வைக்கு அற்பமானவனா இருக்கலாம், ஒன்றும் தெரியாதவனா இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம், ஒன்றுமே தெரியாதவனா இருக்கலாம், வாசற்படியில செருப்ப கழட்டி விடுற இடத்துல நிற்கலாம், அற்பமா எண்ணப்படலாம். ஆனால் அவன் மூலமாக தான் தேவன் உங்களை காப்பாற்ற போகிறார். அந்த மனிதர்கள் மூலமாக தான் தேவன் உங்களை காப்பாற்ற போகிறார். இவனை வைத்து நான் என்ன ஊழியம் செய்வது என்று நினைத்து அவனுக்கு கிடைத்தது வாட்ச்மேன் வேலை. ஆனா கர்த்தர் அந்த வாட்ச்மேனை தான் வருகிற நாட்கள்ல தேவன் அவனை பயன்படுத்தினார். ஒரு ஊழியனுக்குள் எது இருக்கிறதோ இல்லையோ தேவனுடைய வைராக்கியம் தேவை. மொர்தெகாய்க்குள் தேவனுடைய வைராக்கியம் இருந்தது. அவன் தன்னுடைய ராஜாக்களுக்கு உண்மையா இருந்தான், தாதிமார்களுக்கு உண்மையா இருந்தான். எஸ்தரே நல்லா புசித்து குடித்திருக்கும் பொழுது எஸ்தர் அரண்மனையில் இருக்கிற எஸ்தரையே எச்சரித்த மனிதன் தான் மொர்தெகாய். தேவனுக்காக தன் குலத்திற்காக வைராக்கியம் பாராட்டின மனிதன். இன்றைக்கு மொர்தெகாயை போல, ஆபிரகாமுக்கு இருந்த உடன் ஊழியர்களை போல, வேலையாட்களை போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முதலாவது சில வேலையாட்களை எழுப்ப போகிறார். ஊழியத்திலே தோள் கொடுப்பதற்கு, ஊழியத்தை தாங்குவதற்கு, ஊழியத்திலே உங்களோடு உண்மையாய் பயணிப்பதற்கு தேவன் சில வேலையாட்களை இன்றைக்கு நம்மத்திலே எழுப்ப போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருப்பேன். இது யாரிடம் சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். உண்மையாய் பழகுகிற ஒரு மனுஷனிடத்தில், ஒரு மனுஷனிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லலாம். உண்மையாய் பழகுகிற ஒரு வேலைக்காரனிடத்தில், ஒரு வேலைக்காரிகளிடத்துலதான், உண்மையாய் பழகுகிற ஒரு உடன் ஊழியர்களிடத்துலதான் உண்மையாய் இருக்கிற ஊழியன் சொல்ல முடியும். எனக்காக காத்திரு, உனக்காக நான் காத்திருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்துல வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தேவன் செய்ய போகிற 4வது காரியம் என்ன? எனக்காக காத்திரு என்ற வார்த்தையின்படி அநேக காத்திருந்து உங்களுக்காய் பிரயாசப்படுகிற, உங்களுக்காய் அங்கலாய்க்கிற, உங்களுக்காய் தோள் கொடுக்கிற, உங்கள் பாரங்களை சுமக்கிற மொர்தெகாயை போல் உள்ள ஜனங்களை எழுப்ப போகிறார். உலகத்தில் இருக்கிற மனிதன் கெட்டு போகலாம், உலகத்தில்
இருக்கிற சபையார்கள் கெட்டு போகலாம். உங்களோடு ஆரம்ப நாள்ல இருந்த ஆரோனை போன்றுள்ள ஆசாரிகளே அழிந்து போகலாம். ஆனால் உங்களுக்காய் தேவனால் நியமிக்கப்பட்ட யோசுவா ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. தேவன் அப்பேற்பட்ட யோசுவாக்களை எழுப்ப போகிறார். ஆபிரகாம் போய்விட்டான், ஆபிரகாமோடு பிள்ளைகளும் போய்விட்டான். பாத்தியா, மலைக்கு வந்த உடனே, ஏற்ற இடம் வந்த உடனே பிள்ளைய மட்டும் தனியா கூட்டு போயிட்டான். நம்மளெல்லாம் விட்டுட்டான்னு அந்த வேலைக்காரர்கள் குறை பேசினதா பைபிள்ல இல்ல. அந்த வேலைக்காரர்கள் ஆபிரகாமை மட்டம் தட்டினதா இல்ல. பிள்ளையும் தகப்பனும் சேர்வதை பார்த்து வைத்தறிச்சல் உள்ளவர்களா அந்த வேலைக்காரர்கள் இல்ல, எல்லாவற்றையும் பொறுமையாய் கவனிக்கிறவர்களாய் இருந்தார்கள். ஆபிரகாமினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், சொன்னதை மாத்திரம் செய்கிறவர்களாய் இந்த வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு ஆபிரகாமினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரர்களைப் போல, அன்றைக்கு ஆபிரகாமினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஊழியர்களைப் போல தேவன் நமக்காக நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உடன் வேலையாட்களை எழுப்ப போகிறார். நம்மளுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு இணங்கி போகிற நல்ல ஏற்ற உடன் ஊழியர்களை தேவன் எழுப்ப போகிறார். இதுவரை துரோகம் பண்ணினவர்களை கர்த்தர் அகற்ற போகிறார். இதுவரை உங்களை வஞ்சித்தவர்களை கர்த்தர் அகற்ற போகிறார். இதுவரை உங்களை புறந்தள்ளினவர்களை கர்த்தர் அகற்ற போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றும் இன்றைக்கு முதல் அவர்களை நீங்கள் தேடியும் காணாமல் போகிற அளவிற்கு தேவன் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில ஒரு பிரிவினையை உண்டு பண்ண போகிறார். ஒரு பிரச்சனை வெடித்து சிதறலாம், ஆனால் இது தேவனால் வந்தது என்பதை மறந்து போகாதிருங்கள். முதலாவது எனக்காக தேவன் என்ன செய்கிறார்? நான்காவது உடன் வேலையாட்களை ஆயத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, கவனமாய் கவனிங்கள் ஜெபத்தோடு. இரண்டாவது, தேவன் நம்மளுக்காக என்ன செய்ய போகிறார்? எசேக்கியேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 29:20. அவன் அதிலே செய்த வேலைக்கு எகிப்து தேசத்தை நான் அவனுக்கு கூலியாக கொடுத்தேன். எனக்காக அதை செய்தார்களா என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்காக அதை செய்தார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இரண்டாவது தேவன் நம்மளுக்கு செய்ய போகிற காரியம் என்ன? எனக்காக அதை செய்தார்கள். அல்லேலூயா. எனக்காக அதை செய்தார்கள். உங்களுக்காகவே சில காரியத்தை செய்ய போகிற மனுஷிகளை ஊழியர்களை இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் பரிசுத்தவான்களை தேவன் எழுப்ப போகிறார். உங்களால செய்ய முடியாத காரியத்தை, உங்களால நிறைவேற்ற முடியாத காரியத்தை, உங்களால ஜெயமெடுக்க முடியாத காரியத்தை என்னால இது செய்யவே முடியாது. என்னுடைய பார்வைக்கு இது பெரிய ஒரு மலையை போல காணப்படுகிறது. கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் எப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்திலே அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுடைய இருதயத்திலே சோர்ந்து போனவர்களாய், விடாய்த்து போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கென்று உங்களுக்கென்று சில வேலைகளை செய்கிற தேவனுடைய சில ஜனங்களை தேவன் எழுப்ப போகிறார். எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலேயும் இந்த காலை நேர ஜெபத்திற்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற முதலாவது காரியம் என்ன? எனக்கருமையான தேவனுடைய ஜனமே, எனக்காக இதை செய்தார்கள். உங்களுக்காக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யக்கூடிய சில தேவதாசர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். முதலாவது உடன் வேலையாட்களை எழுப்ப போகிறார். இரண்டாவது உங்களுக்காய் செய்ய போகிற சில தேவ மனிதர்களை, சாதாரண மனிதர்களை கூட கர்த்தர் எழுப்புவார். ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டினது யாருன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவோம் மோசேன்னு சொல்லி. இல்ல, மோசையின் கையில பிரமாணம் தான் கொடுக்கப்பட்டது, வரைபடம் தான் கொடுக்கப்பட்டது, மேப் தான் கொடுக்கப்பட்டது. அதை கட்டினது பெசலேயேல் என்கிற தேவனுடைய மனிதன் தான் அதை நிறைவு செய்கிறான். யாத்திராமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 31:2 நாம் வாசிக்கும் பொழுது, நான் யூதாவின் கோத்திரத்தாரில் ஊருடைய மகனாகிய ஊரியரின் குமாரின் பெசலேயை பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்கும், பொன்னிலும் வெள்ளிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கும்
ரத்தினங்களை முத்திரவீட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும், மரத்தில் சித்திரை வேலை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யோகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். இந்த பெசலேல் என்கிற மனிதன் தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு அவன் மிகப்பெரிய ஒரு உடன் உதவியாளராய் காணப்படுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எங்க பிரதர் கட்டி முடித்தான்? எங்க அவனுக்கு தேவன் ஞானத்தை தானே கொடுத்தாருன்னு நீங்க சொல்றீங்க, எங்க கட்டி முடித்தான்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 38:22 வாசிக்கும் பொழுது, யூதாவின் கோத்திரத்தாரில் ஊரின் மகனாகிய ஊரின் குமாரன் பெசலேயேல் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தது எல்லாம் செய்தான். அல்லேலூயா. உங்களுக்காக எல்லாம் செய்யக்கூடிய சில பெசலேயேல்களை கர்த்தர் இந்த நாளில் எழுப்ப போகிறார். மோசைக்கு வரைபடம் கொடுக்கப்பட்டது, மோசைக்கு மலையில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. ஆசாரிப்பு கூடாரத்தை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி கட்டணும், அப்படி கட்டணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆனா கீழே வரும்பொழுது மோசைக்கு அதற்கு திராணி இருந்ததா? இல்ல தேவன் அவனுக்கு கிருபை கொடுத்தாரா? இல்ல. கர்த்தர் அந்த ஊழியத்தை அவனிடத்திலிருந்து பறித்து அவனிடத்திலிருந்து ஒரேடியாய் உரிந்து கொண்டார் என்று சொல்லவில்லை. ஒரு மனிதனாய் எல்லாம் பாரத்தை எப்படி சுமக்கக்கூடும்? மோசைக்காக கர்த்தர் பெசலேயேலை பெயர் சொல்லி அழைக்கிறான். அன்றைக்கு நோவாவுக்கு கூட அந்த சிலாக்கியம் கிடைக்கல. அவன் ஒண்டியா நின்று பேழையை கட்டி முடிக்கிறான். ஆனா கர்த்தர் மோசைக்காக மனம் இறங்கி பெசலேயேலை கர்த்தர் எழுப்புகிறார். யாத்திராம் 31:2 வாசித்தோம். கர்த்தர் ஊரின் மகனாகிய ஊரின் குமாரனாகிய பெசலேயேலை அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசைக்கு சொன்னது எல்லாவற்றையும் செய்து முடித்தான். உங்களால செய்ய முடியாது, உங்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் பிரமிக்கத்தக்கதா இருக்கலாம், உங்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் வித்தியாசமா இருக்கலாம். இதெல்லாம் எப்படி செய்ய போகிறேன் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? எனக்காக இதை செய்து முடித்தா யாராவது ஒருவர் செய்தால் நலமா இருக்கும் என்று அங்கலாய்க்கிறீர்களா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களுக்காக சில பெசலேயேலை கர்த்தர் எழுப்ப போகிறார். எல்லாம் செய்து முடித்தான். எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தையே அதுதான். மோசைக்கு கற்பித்த எல்லாம் செய்தான், ஒண்ணு கூட செய்யாம உடல, எல்லாவற்றையும் செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்காக வேலை செய்யக்கூடிய, உங்களுக்காக காரியங்களை எழுந்து நடப்பிக்கக்கூடிய சில ஊழியர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். சில மனிதர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்களுக்காகவே தேவன் அவர்களை பெயர் சூட்டி அழைக்க போகிறார். கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என்னால இதை முடியாது, என் குடும்பத்தினால முடியாது, என் மகனால முடியல, என் மகளால முடியல, மருமக்கள்மார்களால முடியல, பிள்ளைகளால முடியல, யாராலையும் முடியல, எப்படி இந்த காரியம் முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக காரியத்தை எழுந்து நடப்பிக்கக்கூடிய சில மனிதர்களை நான் எழுப்ப போகிறேன். பெசலேயேலை போல சில தேவ ஊழியர்களை, ஞானம் உள்ளவர்களை, விவேகம் உள்ளவர்களை, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற சில மனிதர்களை தேவன் எழுப்ப போகிறார். இரண்டாவது, தேவன் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார், என்ன செய்வதற்கு தேவன் விருப்பப்படுகிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என்னாகமம் 13:20 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த பொழுது தேசத்துல இருக்கிற சில கனிகளை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். தேசத்தின் கனிகளை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமா இருந்தபடினால அவங்க திராட்சை பழங்களை கொண்டு வந்து தேவனுடைய ஊழியனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள். தேசத்தின் கனிகள், தேசத்தின் கனிகள் என்பது எதை காண்பிக்கிறது? நன்மையானவைகளை காண்பிக்கிறது. கானான் தேசத்தின் கனி என்பது அவைகள் நன்மைகளை காண்பிக்கிறது. உங்களுக்காக நன்மை செய்யக்கூடிய சில மனிதர்களை ஆண்டவர் இந்த ஜெபத்திற்கு பின்பதாய் எழுப்ப போகிறார். உங்கள் குடும்பத்திற்காய் நன்மை செய்யக்கூடிய சில தேவ ஊழியர்களை தேவன் எழுப்ப போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது ஆண்டவர் உடன் ஊழியர்களை எழுப்ப போகிறார். அடுத்தபடியாக தேவன் எனக்காக செய்தார்கள், எனக்காக அந்த காரியத்தை செய்தார்கள் என்ற வார்த்தையின்படி உங்களுக்காகவே எழுந்து உங்களுக்காகவே அந்த காரியத்தை செய்து உங்களுடைய மன மகிழ்ச்சியை கண்டு அவர்கள் மன மகிழ்ச்சியை அடைகிற சில
சாதாரண மனிதர்களையும், சில அசாதாரணமான மனிதர்களையும், சில ஊழியர்களையும், சில தேவ பிள்ளைகளையும், சில உயர்ந்த மனிதர்களையும் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக எழுப்பியறல போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எனக்கு உதவி செய்ய, எனக்காக இந்த வேலையை செய்ய யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? இனி உங்களுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தரல போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மிகுந்த மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நான் ஒன்றே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 18:47 வாசிக்கும் பொழுது, அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்குகிற தேவன், அவர் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவர். ஆண்டவர் இங்கு 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று, பழிக்கு பழி வாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவது, ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவது, தேவன் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார்? ஜனங்களை கீழ்ப்படுத்துகிறவராய், ஜனங்களை உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் தேவன் இன்றைக்கு எழுந்தர போகிறார். நான் என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பிரதர், கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. நான் சபையில எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் பிரதர், கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வார்த்தையை அவர்கள் கனம் பண்ணுவதே இல்லை. நான் என்னதான் செய்வது? நான் எதற்காக தான் இப்படி பண்றது? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குகிறதே கிடையாது. என்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து, அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு, நான் சொன்ன என்ன வார்த்தை சொல்றனோ அதற்கு மாறாக அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதன் பின்பதாக ஆண்டவர் எல்லாரையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் காணப்பட போகிறார். உங்கள் குடும்பத்தில உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் தேவன் காட்சி அளிக்க போகிறார். எல்லா மனிதர்களையும் தேவன் உங்களுக்கு கீழ்ப்படுத்த போகிறார். நான் கேள்விப்பட்ட ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வாழ்வின் பிரயோஜனத்திற்காக மிகப்பெரிய ஒரு தேவ மனிதனாய் வாழ்ந்தவர் தான் சாம் என்கிற ஒரு தேவ ஊழியர். அவர் திருப்பூர் பட்டணத்துல தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரை ஒரு சபைக்கு மாற்றம் செய்து அனுப்பினார்கள். அந்த சபையில மாற்றம் செய்து அனுப்பின பொழுது அங்க சபையில பயங்கரமான ஒரு பிரச்சனை. 2 கூட்டத்தார்கள் அந்த சபையிலே காணப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் அங்கிருக்கிற விசுவாசிகளோடு, இன்னொரு கூட்டத்தார் அங்கிருக்கிற உயர்ந்த மனிதர்களோடு, இன்னொரு கூட்டத்தார் தாழ்ந்த விசுவாசிகளோடு காணப்படுகிறார்கள். இப்படி அவர்கள் காணப்படும் பொழுது இந்த சபை ஊழியன் அங்க போன உடனே அங்க பயங்கரமான ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். நடந்த சம்பவம், கலவரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். கலவரத்தை உண்டு பண்ணி, உங்களை நாங்க இந்த இடத்துல இருந்து மாற்றாம விட மாட்டோம், எங்களை நீங்க கீழ்ப்படுத்துவதற்கு யாரு, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தான்னு சொல்லி எல்லாரும் அவர்களை இழிவுபடுத்தினார்கள். அவர் சபையில பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில பொல்லாத விசுவாசிகள் எழுந்து அவருக்கு விரோதமாய் துணிகரமான வார்த்தைகளை பேசி அவரை அவலட்சணமாய் பேசினார்கள். அவர் ஒரு ஊழியர் என்பதை மறந்து போய் பேசினார்கள். இவர் ஒன்றும் செய்யல. இவர் சோத்திரம் பண்ணிட்டு ஜெபித்துட்டு அறைக்குள்ள போய் முழங்கால் போட்டார். ஆண்டவர் சொன்னார், இந்த வாரம் விட்டுவிடு என் மகனே, அடுத்த வாரத்திலிருந்து நீ என்னுடைய கிரியைகளை காண்பாய். ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 பேர் இவருக்கு விரோதமாய் எழுந்து நின்று சபையிலே கலகத்தை உண்டு பண்ணினார்கள். இவருடைய மனதை நோகடித்து கொண்டு இருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இவர் ஞாயிறு ஆராதனைக்கு செல்கிறார். அந்த ஜனங்களும் வந்தார்கள், பாடல் பாடினார்கள், ஆண்டவருடைய அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். எல்லாம் செய்யும் பொழுது திடீரென்று ஆவியில நிறைந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு, ஆண்டவர் சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு, ஆண்டவர் சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு என்று சொன்ன மறு வினாடியே அந்த சபையிலே கலகத்திற்கு தலைவனாய் இருந்த ஒரு மூத்த விசுவாசி அந்த இடத்திலே விழுந்து அவன் புனமாய் மரித்து போய்விட்டான். செத்தவனாய் கீழே விழுந்தான். அவர் அதை கண்டுகல. அடுத்து அப்படியே ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. அவனை எடுத்தாங்க, அடக்கம் பண்ணாங்க. அடுத்த வாரம் வருகிறார்.
அதே வார்த்தை நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அடுத்த வாரம் நியாய தீர்ப்பு உண்டாகிறது. எல்லாம் மறண்டு போய் 2 கூட்டத்தார் இருந்தவங்க அத்தனை பேர் ஒன்றோடு ஒன்று ஒருமனப்பட்டு அந்த ஊழியனுடைய காலில் போய் பொத்துன்னு விழுந்து, நாங்க சாவதை நாங்க விரும்பல, நீங்க எங்களை மன்னிச்சங்கன்னு சொல்லி. நடந்தது என்ன தெரியுமா? நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லிட்டு போனார். ஆனால் நடந்தது, அந்த ஊழியனுடைய மனதை வேதனை படுத்தினபடியினால், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடியினால் நடந்தது என்ன தெரியுமா? எத்தனை பேர் எதிர்த்து நின்றார்களோ அத்தனை பேரும் அந்த சபையில இல்லை. அவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் போக செய்தார். அந்த சபையில இல்லாதபடி அவர்களுடைய பிராணன் பறிக்கப்பட்டு போய்விட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய வார்த்தையை எல்லாரும் அவலட்சணமா எண்ணுகிறார்களா? மதியாமல் நடந்து கொள்கிறார்களா? நீங்கள் ஒன்று செய்யுங்கள். தேவ சமூகத்திலே முழங்கால் போடுங்கள், தேவ சமூகத்திலே கதறுங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். உங்களுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஜனங்களை தேவன் மாற்ற போகிறார். இதுவரை உங்களுடைய வார்த்தையை பரியாசம் செய்திருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளி போட்டு இருக்கலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சத்தத்திற்கு தேவன் ஜனங்களை கீழ்ப்படுத்த போகிறார். உங்களுடைய வார்த்தைக்கு இனிமேல் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குவார்கள். காரணம் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு இனி உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. தேவனுடைய உக்கிரான கோபம் இனி உங்கள் மூலமாய் வெளிப்பட போகிறது. அடுத்தது நம்மளுக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன? உங்களுக்காக ஜனங்களை தேவன் கீழ்ப்படுத்துகிறவராய் காணப்பட போகிறார். உங்களுக்காக தேவன் சில மனிதர்களை பழிவாங்குகிறவராய் காணப்பட போகிறார். எந்த மனிதனாய் இருக்கட்டும், எந்த மனுஷியா இருக்கட்டும், உங்கள் பகுதியிலே நீதி நியாயம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக எழுந்து நின்று சில மனிதர்களை பழிவாங்கியே தீருவார். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, முதலாவது தேவன் நம்மளுக்கென்று உடன் வேலையாட்களை தேவன் அனுப்புகிறார். இரண்டாவது தேவன் நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற, நம்மளுக்காக காரியத்தை எடுத்து நடப்பிக்கிற சில மனிதர்களை தேவன் பெசலைகளை போல சில மனிதர்களை அந்த தேசத்தை சுற்றி பாற்று வந்து தேசத்தின் கனிகளை கொடுத்த தேவ மோசையோடு இருந்த வேலையாட்களை போல சில மனிதர்களை வேலை செய்வதற்காக கர்த்தர் உங்களுக்காக எழுப்ப போகிறார். மூன்றாவது, கர்த்தரே வந்து உங்களுக்காக ஜனங்களை கீழ்ப்படுத்த போகிறார். இனி உங்கள் சபையில கீழ்படுத்தி இருக்கக்கூடிய ஜனங்களை காண்பீர்கள். இனி உங்களுடைய ஊழியத்திலே ஜனங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள். உங்களுடைய எதிர்காலத்தில் வருகிறவர்கள் கீழ்ப்படிந்திருப்பார்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஒன்றும் செய்யாதீங்க, பிள்ளைகிட்ட பேசாதீங்க, தேவனிடத்துல பேசுங்க, கர்த்தரிடத்துல முறையிடுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மோசே, உன்னை கண்டு ஜனங்கள் உண்மையில் விசுவாசம் வைக்க முடியும், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும், அவர்கள் உன்னை கனப்படுத்த முடியும். நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன். தேவன் நம்மளுக்காக சில காரியத்தை செய்வார். எதற்காக? தேவன் நம்மளோடு இருக்கிறதை உலகத்தான் அறிந்து கொள்ள வேண்டும். சபைக்குள் இருக்கிற உலகத்தார்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மளோடு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தாய் தகப்பனாய் மட்டுமல்ல, உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளாய் மட்டுமல்ல, அவன் கனம் புரிந்தின ஊழியர், அவனுக்கு விரோதமாய் நாம் நாவசைக்க கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் நாம் எழுந்திருக்க கூடாது என்று ஒரு தெய்வ பயத்தை இன்று முதல் தேவன் உங்கள் குடும்பத்திலே விதைக்கிறார். இன்று முதல் தேவன் உங்கள் மூலமாய் அந்த தெய்வீக பயத்தை உங்கள் சபையிலே கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை காண்பிக்கிறார். வாங்குதல் எனக்குரியது. சிலரை குறித்து மனதின் காயங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை ஆண்டவர் காண்பிக்கிறார். இவர்களை குறித்து ஐயோ நான் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன், இவர்களை குறித்து நான் அங்கலாய்த்துக் கொண்டே இருக்கிறேன், இரவெல்லாம் இவர்களை நினைத்து எனக்கு தூக்கம் இல்லை, இரவெல்லாம் இவர்களை நினைத்து என்னுடைய வாழ்வில் சௌக்கியமற்றவனாய் போய்விட்டேன், பலனற்றவனாய் போய்விட்டேன், ஐயோ இவர்களால் எனக்கு நிம்மதி இழந்து விட்டேன், ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவர்களை சந்தித்து, ஏன் இவர்களை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தார்கள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி அவர்கள் ஒன்று உங்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவார்கள், இல்லாவிட்டால் தேவன் அவர்களை புறக்கணித்து தள்ள போகிறார். தேவன் அவர்களை வேரோடு பிடுங்க போகிறார். நேற்று கேட்ட எச்சரிப்பின் தீர்க்கதரிசன வார்த்தையின்படி மிலாரை தேவன் மறைக்கிறார், சாட்டையை தேவன் மறைக்கிறார், அறிவாளை நீட்டுகிறார். காரணம் என்ன? தேவனுடைய இரக்கத்திற்கு
முடிவு வருகிறது, தேவனுடைய காரியத்திற்கு முடிவு வருகிறது. இது என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சிலரை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து அறுத்து போடுவதற்காக, சிலரை கர்த்தர் வேரோடு பிடுங்குவதற்காக அவர் தீவிரமா எழுந்து நிற்கிறார். நீங்கள் கர்த்தாவே இதை செய்யும் என்று சொன்னால் போதும், அவர் செய்வேன் என்று காத்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆமாண்டவரே, இதை எனக்காய் செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களுக்காக தேவன் அந்த மனிதர்களை வேரோடு சங்கரிக்கிறதை, இஸ்ரவேல் கோத்திரத்தாரில் அவன் அதன் பின்பதாக இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட காரியத்தை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். உங்களுடைய வார்த்தைக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம். கர்த்தர் உங்களுக்காக ஏற்ற உடன் ஊழியர்களை எழுப்ப போகிறார். உங்களுக்காக எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற பெசலேயலை போல, எஸ்தரை போல, மொர்தெகாய் போல தேவன் சில மனிதர்களை எழுப்ப போகிறார். அடுத்தது தேவனே உங்களுக்காக எழும்ப போகிறார். இது எதில் உங்களுக்கு தேவை? உடன் ஊழியர்கள் தேவையா? பெசலேயலை போல நல்ல நம்பிக்கையான காரியத்தை நடப்பிக்கிற மனிதர்கள் தேவையா? இல்ல தேவனே எனக்காக எழும்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறீர்களா? சரியா ஒரு நிமிடம் இல்ல 2 நிமிடம் ஒரு அபிஷேகத்திற்கு இடம் கொடுப்போம். நீங்க கேட்க போகிறீங்க, இன்றோடு எல்லா பிரச்சனைக்கு முடிவு வர போகிறது, நல்ல சோத்திரம் மாத்திரம் பண்ண போகிறோம், நல்லா துதிக்க போகிறோம். யாவரும் சேர்ந்து கண்களை மூடி ஒரு விஷயம் இந்த வார்த்தைகளை தேவனுடைய திரு சமூகத்தில் வைத்து சோத்திரம் பண்ணுவோம். எனக்காக செய்து முடிக்க போகிறேன் என்ற வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக இந்த 3 காரியத்தை செய்து முடிக்க போகிறார். நேற்று 3, இன்று 3, மொத்தம் 6 காரியங்களை தேவன் உங்களுக்காக செய்ய போகிறார். ஜெபித்து நிறைவு செய்கிறேன். போதவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள சாமி, அருமையானது காலை நேரத்திலே ஆண்டவரே, புல்லின் மீது பெய்கிற பனித்துளியை போலவும், ஆண்டவரே பயிரின் மீது பொழிகிற மழை துளியை போலவும் உம்முடைய வசனமும் உம்முடைய உபதேசமும் எங்கள் மத்தியிலே பொழிந்தருளினபடியினால நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய திரு வார்த்தையை திரு சமூகத்திலிருந்து கர்த்தர் நீர் அனுப்பி தந்தபடியினால ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் என்னெல்லாம் செய்ய போகிறீர் என்பதை நினைக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் உடைந்து நன்றியினால் துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, எங்களுக்காக நீர் இவைகளை செய்ய, நாங்கள் உமக்கு எல்லாவற்றையும் செய்ய நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியில் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாய்ப்பளித்த ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே நீரே ஆசீர்வதியும். நல்ல நாளை கண செய்தபடினால ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபங்களிலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.